யோ ஃபேம், ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சேஃப்டி கியர்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அதுதான் நம்ம உயிர் காப்பாற்றும். அதுக்கப்புறம் டிராஃபிக் ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுங்க. ஒபே டிராஃபிக் ரூல்ஸ், தட்ஸ் அ மஸ்ட் திங். அதுக்குள்ளே நிறைய டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று மெயினாக சிட்டி ஏரியாவில் இல்லை டிராஃபிக் இருக்கிற இடத்துல கொஞ்சம் மெதுவாக போங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரேக்கிங் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களாலையும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நாங்கள் கொடைக்கானல் ரைடில் கண்டினியூஷன் செகண்ட் வீடியோ இது. ஸோ நாங்கள் திருநெல்வேலி தாண்டி மதுரையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன அட்வைஸ், யாருக்கும் பிடிக்காத அட்வைஸ், ஆனால் அது சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம பைக்கர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் இப்போது ட்ரெண்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறது ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது கொஞ்சம் வருஷமாகவே எல்லோரும் ஸ்பீடாக போகிறாங்க. ஒன்று அவசரத்துக்காக போவாங்க, இன்னொன்று வேணும்னே ஸ்பீடாக போவாங்க. ஸோ அவசரத்துக்காக ஸ்பீடாக ஓட்டலாம், அவங்களால பார்த்து ஓட்ட முடிஞ்சா. ஆனால் வேணும்னே ஸ்பீடாக ஓட்டுறவங்களுக்கும் அந்த மாதிரி ரூல்ஸை ஒபே பண்ணாமல் ஓட்டுறவங்களுக்கும் ஒரு சின்ன விஷயம். இந்த டூ வீலர் நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இல்லை ஒரு ப்ரோ மாதிரி. கரெக்டாக சொல்ல போனால் அதுவும் ஒரு உயிர் இல்லாத ஒரு உடன்பிறப்பு மாதிரி தான். ஏன்னா நம்மளை எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. இது எப்படி ஓடுங்கிற டெக்னிக்கல் விஷயத்தை விட இன்னொரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, யாரும் அதை யோசிக்க மாட்டீங்க. இது 2 சக்கரத்தில் தான் ஓடுது. அந்த டயரோட விட்டு உங்களுக்கு கீழே நீங்கள் பைக்கை நிறுத்திட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் போனால் ஒரு 2 இன்ச் இல்லாட்டி பேக் வீல் ஒரு 3 இன்ச் வீதி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மூவ் பண்ணப்புறம் ஒரு 40-15 ஒரு கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணும்போது இன்னும் அது கான்டாக்ட் பேட்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 இன்ச் மொத்தமாக ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் சேர்த்து 5 இன்ச் தான் நம்ம ரோட்டில் பதிச்சு நம்மள சேஃபாக அது கொண்டு போயிட்டுருக்கு. சரி, என்னதான் பேலன்சிங் பண்ணி போனாலும் வண்டியோட பவரில் நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்பீடாக போகலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணி ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் கூட ஹைவே ரோடுக்கான ஸ்பீடை நம்ம அச்சீவ் பண்ணி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்கூல்ஸு இல்லை சிட்டி டிராஃபிக் அதுக்குள்ளுக்கு ரொம்ப வேகமாக போவானான்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இன்னும் நிறைய அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் கொஞ்சம் பேர் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம சேஃபாக இருந்தால் தான் அடுத்த நாளும் நமக்கு பைக் எடுத்துகிட்டு ஓட்ட முடியும். ஸோ இந்த இடத்துல ஒன்று விஷயம் எனக்கு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த பைக்கை பற்றி. இல்லாட்டி என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம், பைக்கோட ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்தது என்னோடய சித்தப்பா, என்னோடய அம்மாவோட தங்கச்சி புருஷன். பழைய பைக் ஒரு கவாசாகியோட கே பஜாஜ்னு முன்னாடி சொல்லுவாங்க, பஜாஜோட தான் அந்த பைக் தான். ஒரு 125cc நினைக்கிறேன். அந்த பைக்கில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிலரேட்டர் கொடுக்கறதுக்கும் பைக்கு எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் தவறிட்டார், இப்போ இல்லை. ஆனால் அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்ததுலேருந்தே எனக்கு சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பைக் ஒரு க்ரேஸ். அதுக்கப்புறம் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணியும் என்னால் ஒரு 100cc மேலே பைக் வாங்க முடியலை. 100cc பைக் அப்போ வச்சுருந்தார், வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் மேக்ஸிமம் ஓட்டினேன். ஆனால் எனக்கு அந்த டைமில் நான் ஸ்கூலிங் இல்லை காலேஜ் படித்த டைம் ஃபுல்லாகவே பல்சர் 220 மேலே ஒரு ரொம்ப ஆசை. ஸோ நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டில் ஒரு வாரம் பட்னி கிடந்து கூட ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வாங்கி கொடுக்கல அவங்க. ஸோ அன்னைக்கு எனக்கும் வாங்க முடியாது. இப்போ உள்ள பசங்களுக்கு லோன் போட்டு அப்படி இப்படின்னு வாங்குறாங்க, சின்ன பசங்களே இல்லை காலேஜ் படிக்கும்போதே அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஏதாவது இவங்க பண்ணி வாங்கிடுறாங்க. ஆனால் நான் அன்றைக்கி வாங்க முடியாத நிலைமை, வாங்க முடியாது, அவங்க வாங்கி கொடுத்தா தான் வச்சுக்கணும். ஸோ அந்த 100cc வச்சே ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலையில் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஒன்று முடிவு பண்ணேன், எனக்கு விருப்பமானதை நானே வாங்கிக்கணும். எந்த கேட்ஜெட்னாலும்
எந்த பைக்குனாலும் எதுனாலும் நானே வாங்கிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பல வருஷம் தாண்டிடுச்சு. நான் பாண்டிச்சேரி போனப்போ வந்து இந்த பைக்கை வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தேன், BS4. ஸோ டிவிஎஸோடதுங்கிறது எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் டுக்காட்டி எனக்கு தெரியும். டுக்காட்டி மாதிரி இருக்கே, சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஒரு பார்க்கிங்கில் வச்சுருந்த ஒரு பைக்கை பார்த்துட்டு தான் எனக்கு பிடிச்சி போய் நான் அதை வந்து வாங்கலான்னு ஒரு ஐடியா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய கொலீக் என் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற ஒருத்தரும் வந்து இதே பைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், வண்டியை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ரொம்ப காலமாக நாங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி முடிவு பண்ணி வாங்கினேன். என் சொந்த காசில் வாங்கினேன். ஸோ அதுதான் என்னோடய குட்டி ஸ்டோரி. இந்த பைக்கு கிடச்சி இப்போ ஒரு 25,000 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியிருப்பேன். ஃபுல்லாக மலையும் காடும் மழையும் காற்றும் எல்லாம் தாண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அதுதான் என்னோடய RR 310 ரெட் பீஸ்டோட கதை. ஒரு 5 மினிட் நிறுத்திட்டு 5 மினிட் நிறுத்திட்டு போகலாம். நிறுத்திட்டு போமா? இதில் டீ கடை இருக்குது, அதான் இருக்குது. அதில் கொண்டு நிறுத்துவோமா ப்ரோ? யாருக்கு அது பசிக்குதா? தோட சாப்பிடுமா இல்லை போமா? இல்லை 6 மணி தானே ஆச்சு. நம்ம மதுரை அந்த யாருக்கா டீ குடிச்சவங்க குடிச்சிட்டு அதை வந்து நான் போகுமோ முடிச்சிடலாம். இப்போ வண்டி ஒதுக்கிடும். மதுரை ரீச் ஆக ஒரு 2 மணி நேரம் ஆகும். மதுரையில் சாப்பாடு நல்லாயிருக்கும். மதுரை போய்டும். அதான் சொன்னேன், அந்த சர்க்கிளில் தாண்டி நிப்பாட்டுவோம். இல்லை அது சர்க்கிளுக்கு முன்னாடியே டோல்கேட் முன்னாடி நிப்பாட்டாண்ணா. சர்க்கிளில் நிப்பாட்டினா அங்கே நல்லா இருக்கா? டோல்கேட்டுக்கு முன்னாடி இல்லாட்டி அதுக்கப்புறம். அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? இங்கேருந்து என்ன ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட சொல்லி விட்டுருவோம். நான் சொல்லிக்கிறேன், நான் பார்க்குறேன். you